எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் ஒரு வார்த்தையை கொண்டு பேச ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது நிறைய பேர் நிறைய காரியங்களை குறித்து என்ன பண்ணுவீங்க? சோர்ந்து போய் கொண்டு இருக்கீங்க. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனம் சொல்லுது 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமாம், எத்தனை பேர் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கீங்களா? அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் இருக்கிறதா? அப்படியாப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குதா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கீங்களா? இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கோலும் தடியும் கொண்டு உங்களை என்ன பண்ண போகிறாரு? தேற்ற வல்லவராக இருக்க போகிறாரு. ஆமாம் அருமையானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்காக தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலே ஐயோ, என் வாழ்க்கை மரணத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது, என்னால் முடியல, நான் மரண பள்ளத்தாக்கில் நடக்கிற மாரி இருக்குது, நான் குழியில் விழுந்துருவோம் போல் இருக்கிறது, எனக்கு இப்படியே கஷ்டத்தின் மேலே கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கோலும் தடியும் உங்களை தேய்ச்ச வல்லமாய் உள்ளதாக இருக்கிறது. அதுக்கு தான் இந்த சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்குது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறாரு. அதனால் இந்த நாளிலே நீங்களும் வாய்களை திறந்து, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என் தேவன் அவருடைய கோலும் தடியை கொண்டு என்னை தேற்ற வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை எடுத்து நம்ம வாயினால் பேசணும். அந்த வார்த்தையை வாயினால் பேசும் பொழுது அதை எடுத்து இருதயத்தில் வச்சு, இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டது, இந்த வார்த்தை எனக்காக பேசப்பட்டது, இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் நான் தான், நான் இன்றைக்கு குழியில் இருக்கிறேன், பள்ளத்தில் இருக்கிறேன், என்னை தூக்கிவிட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? என்னால் முடியல, நான் எப்படி இந்த பூமியில் வாழ போகிறேன்னு நினச்சி கொண்டு இருக்கீங்களா? இந்த நாளில் நான் எப்படி வாழ்வேன், எனக்கு யாரும் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டு இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் வாய்களை திறந்து, எத்தனை பேர் வேத புத்தகத்தை வைத்திருக்கீங்களோ அத்தனை பேர் இந்த வேத புத்தகத்தை எடுத்து, இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டது, இந்த வார்த்தை எனக்கு தான் சொந்தம், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை என்ன பண்ணணுமோ தேய்ச்சோம். அருமையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அது நீங்கள் உணர்றீங்களா? எத்தனை பேர் உணர்றீங்க? என் தேவன் என்ன கூட இருக்கிறாரு, எல்லா பிரச்சனையிலேருந்து தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையிலேருந்து நான் தூக்கி எடுப்பேன், எல்லா பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வாயில் வைத்து நீங்கள் சொல்லும் பொழுது அப்படியே என்ன பண்ணோம்? நடக்கும். ஆமாம், நிறைய பேர் உலக காரியங்களை குறித்து உலக பிரகாரமான மனிதர்கள் பேசுகிறது போல இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனுடைய வார்த்தை விசுவாசமான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று அதை நினைத்து பார்த்து, அந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டது என்று நீங்கள் உணரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாம் பள்ளத்தாக்கான வழிகள், எல்லா கோணலான வழிகள், எல்லா மரண இருளின் வழிகள் எல்லாமே என்ன பண்ணோம்? மாறி போக ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நாளில் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த ஜேம்ஸ் மீடியாவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் நிச்சயமாக உங்கள் பிரச்சனையிலிருந்து தேவன் தூக்கி எடுப்பார். இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை என்ன பண்ணோம்? தேற்றம். நீங்கள் எப்பொழுதும் என்ன நினைக்கணும்னா, தேவன் என் கூட இருக்கிறாரு, என் தேவன் என் கூட இருக்கிறாரு, என் தேவன் என் கூட இருக்கிறாரு. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் பிரச்சனை மாறிடுச்சு, என் பிரச்சனை மாறிடும்,
அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ணும், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிற உங்களை தேவன் கரம் பிடித்து தூக்கி எடுப்பார். நீங்கள் விசுவாசிக்கணும், நம்பணும். நிச்சயமாக என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடி என்னை தேற்றும், என்னை தூக்கி எடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும், நம்பணும். நம்பும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்திலிருந்து தேவன் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம செபிக்கலாமா? கண்களை மூடி என்னோட கூட நீங்கள் எங்கே இருந்தாலும் உண்மையாக ஒரு நிமிஷம் இருந்தாலும் உண்மையாக நம்ம செபிக்க போகிறோம். கண்களை மூடுமா? உங்களுக்காக நான் செபிக்கிறேன். நிச்சயமாக தேவன் உங்களை எல்லா பிரச்சனையிலேருந்து, எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து தேவன் தூக்குவார். அவருடைய கோலும் அவருடைய தடி உங்களை நிச்சயமாக என்ன பண்ணோம், தேற்றும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தூய ஆவியானவர் எத்தனை பேர் ஆண்டவரை நான் மரணத்தின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறேன், பள்ளத்தாக்கான வழிகளில் போய்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவனோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து ஜேம்ஸ் மீடியாவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருக்கிற அப்படியாப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்க முடியாது செபிக்கிறோமாப்பா. சங்கீதக்காரர் கேட்டது போல் ஆண்டவர் இவர்களும் ஆண்டவரே இசப்பா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொருவரும் கேட்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் தூக்கி எடுக்க முடியாது செபிக்கிறோமாப்பா. பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை ஜீவனியம் ஆயுசு நாட்களையும் ஆண்டவரே எல்லாம் இழந்து போனது எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.